உன்னை நீங்கி போன கண்ணீர் சிந்தும் காதடி பாசாங்கு சத்தியமா ஓ நினப்பில் திக்குறேண்டி கோபம் கொத்தி கொத்தி உசுரத்தா உருக்காத மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவியில் பார்த்துப்பீங்க. பிரவியில் பார்த்துமா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்ல கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரோ வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எடுத்து புக் பர்சன்ட் ஷேர் பர்சன்ட் ரெண்டும் வந்து ஒரே லிங்கில் வந்து தந்திருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் வந்து வாய்ஸில் வந்து சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ரிடேட்னு ஷோ ஆகும். ரிடேட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புக் பர்சன்ட் ஷேர் ரெண்டு வந்து ஒரே லிங்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆகும். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பார்த்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி புக் பர்சன்ட் ஷேர் ரெண்டு வந்து இம்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷேர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஷேர் ஓப்பன் பண்ணினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷேர் வந்திருப்பேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்கும். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் சொல்லி மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் சென்டர் சேனல் மேலே பார்த்தா இமேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இல்லை நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதே நான் சொல்கிற ஸ்டெப்பில் இருக்கிற ஒரு 4 லேயர் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 லேயர் நீங்கள் வந்து அதே ஸ்டெப்பில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிட்டு 96 ஒரு சைஸ் இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிடும். ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போகலாம் அவங்க இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக செட் ஆச்சு. இப்போ வந்து இமேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு இப்படி ஆட் ஆகுது. நீங்கள் மேலே 3 ஆட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபிஃப்த் ஃபில் கமிஷன் கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். ஃபுல்லாக செட் ஆகிடும். மேலே சைஸ் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இமேஜ் வந்து நான் கரெக்டாக 96 வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகணுன்னே நீங்கள் சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து கிராப் ஆகி சேவ் ஆகிடும். இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர்னு ஒன்று இருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ அங்கே இருக்கிற இமேஜ் வந்து அப்படி சேஞ்ச் ஆகி நீங்கள் அலைன் மோஷன் போட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக முன்ன ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் லேயர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு பேக்கில் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த கட்டத்தில் இருக்கிற இமேஜ் சேஞ்ச் பண்ணலாம். கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று மென்ஷன் பண்ணல. கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபில் செலக்ட் பண்ணி ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக பேக்லேயும் இப்போ ஃப்ரண்ட்லேயும் ஒரே இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுற இமேஜ் சென்டரில் எங்கே வர இமேஜ் ஒரே இமேஜ் சேம் இமேஜ் ஆட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கலர் ஃபில்லில் இருக்கிற எல்லா லேயரும் நீங்கள் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கெல்லாம் அதே மாதிரி கரெக்டாக 4 லேயர் சேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் செட் பண்ணிடுறேன். கரெக்டாக 12:9 பார்த்தா டபுள் புக் மார்க் இங்கேன்னு பார்த்தா நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அங்கே சொல்லலாம் அதே ஸ்டெப்லேயே தான் நீங்கள் அங்கே சொல்ல கிராப் பண்ணல. அதே ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சுங்க. புக் மார்க் வச்சு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு யார் இமேஜ் எடிட் பண்ணலாம் அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. வேறு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இமேஜ் ஆட் ஆகிடும். மேலே 3 ஆட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஃபிஃப்த் ஃபில் கமிஷன் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் ஆகிடும். நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் ஆனால் கட் ஆஃபில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண கட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு புக் மார்க் கட்ட போல இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக அந்த புக் மார்க் போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணால் கரெக்டாக அது அட்ஜஸ்ட் ஆகிடும். அதில் இதே ஸ்டெப்பில் கரெக்டாக இருங்க. நான் ஷோ பண்ணுறேன். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நான் புக் மார்க்குள்ளே கரெக்டாக இந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த புக் மார்க்குள்ளே கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணிட்டு இதுக்கு ஷேக் ஆட் பண்ணலாம். பேக் வந்துங்க. இப்போ வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 ஆட் 7 எப்படி வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கரெக்டாக டபுள் புக் பண்ணி நாங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:25 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 ஆட் 7 பேஸ்ட் பண்ணிங்க. லைட்டாக வந்து மினிமைஸ் பண்ணிங்க. சொல்கிற மாதிரி ஜூம் பண்ணிங்க. மினிமைஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 ஆட் 7 வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ ஃபஸ்ட் எஃபெக்ட் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இருக்கிற லேயருக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வாங்க. கரெக்டாக அந்த லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயர் சின்ன லேயர் ஒரு லேயர் அந்த லேயர் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் சின்ன லேயர் விட்டு அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22:28 ஒரு லேயர் அந்த லேயர் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சொன்னல புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9873 பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9873 கரெக்டாக போட்டு நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன்
இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிங்க. இப்போ பேக் வந்துங்க. இப்போ வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணி செகண்ட் எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு டபுள் புக்காக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தா நீங்கள் இங்கே எஃபெக்ட் ஆட் பண்ணிருப்பீங்க. ஃபஸ்ட் லேயருக்கு நெக்ஸ்ட் லேயர் எம்டியாக விட்டுருப்பீங்க. இதே மாதிரி எங்கே எம்டியாக லேயர் விட்டு வச்சிருக்கீங்களா அந்த எம்டி இருக்கிற எல்லா லேயருக்கும் இப்போ நீங்கள் செகண்டாக காப்பி பண்ணலாம். அந்த எஃபெக்ட் வந்து லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்தால் கரெக்டாக வந்து எஃபெக்ட்டோட பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் இதே ஸ்டெப்பில் கரெக்டாக எங்கே எம்டி வெட்டிங்களோ அந்த லேயர்லாம் இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிங்க. லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பனா இங்கே பார்த்தீங்கன்னா 3 சிசி லேயர் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்க ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 லேயர் வந்து காப்பி ஆகிடும். காப்பி பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக செட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே சரின்னு வரல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.